வெல்கம் டு நெஸ்கஃபே சமையல் கில்லாடிகள். எல்லா வியூஸ் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னு நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருப்போம். ஸோ வெல்கம் அவர் செஃப் ஞானப்பழம். சார் ப்ளீஸ் சார். சார் how are you சார்? ஐம் ஃபைன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு கிரேட் ப்ரிவிலேஜ். எனக்கு வந்து விஜய் டிவி நீங்க ஒரு பெரிய ஒரு இது நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் டிவி. அதுவும் இந்த மக்களுக்கு வந்து சேவை பண்றது இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது இந்த மாதிரி என்னோட சமையல் வந்து அவங்க கத்துப்பாங்க, கண்டிப்பா வீட்டுல பண்ணுவோம். ஸோ அது ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி தான். லாஸ்ட் வீக் பண்ணது நம்ம ரொம்ப ஆர்வமா இருந்தது சார். எல்லாருக்கும் ரொம்ப அமோக வரவேற்பு. லாஸ்ட் வீக் நம்ம பிரெட் சாண்ட்விச் பண்ணுவோம்ல சார். ஆமா அதெல்லாம் சின்ன வயசுல எல்லாருக்குமே ரொம்ப அமோக வரவேற்பு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. So we will go to today's dish சார். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம என்ன சார் பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து ஆனியன் சாப்ஸ் கம் ஜிஞ்சர் ஃப்ரை பண்ண போறோம். ஜிஞ்சர் அல்ல கார்லிக் எது வேணா நம்ம போட்டுக்கலாம். ஆமா சார், கேட்கறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. சீக்கிரம் ஆர்டர் பண்ணுவோம் சார். கண்டிப்பா உங்களுக்காக தான் எல்லாமே பண்றேன். முதல்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் இதை ஆன் பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் ஹீட் ஆகும். இது ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆவி பறக்குது. இல்லை பாத்தீங்களா, ஆவி பறக்குதா? ஆவி பறக்கும் போது என்ன பண்ணணும், இதை லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நம்ம எதுக்கு தண்ணி ஊற்றுறோம்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ண போறோம். அதுக்காக மெயினாக தண்ணி ஊற்றுறது. தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், நம்ம வந்து நம்மளோட காய்கறிகள்லாம் எடுத்து. இந்த கடாய் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு சார். கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து ஜப்பான்ல வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் இருந்தாங்க. அங்க வந்து ஒரு பெரிய சீஃபா அவங்க செஃபா வந்து ஒரு பெரிய சமையல் பண்ணேன். அதுல போட்டியில வர வின் பண்ணேன். அங்க இருக்க பிரசிடென்ட் வந்து எனக்கு இது பைசா கொடுத்தாரு. எனக்கு கேட்கறதுக்கு கிரேட் சார். தேங்க்யூ. பொட்டேட்டோ எவ்வளவு கிராம் சார்? பொட்டேட்டோ 50 கிராம் நீங்க போட்டா போதும். இது வந்து பொட்டேட்டோ சாப்ஸ்லாம் நம்ம ஹீட் பண்ணினே பொட்டேட்டோ நல்லா நம்ம சாப் பண்ணணும். பாத்தீங்கன்னா சாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஹீட் பண்ணினே பொட்டேட்டோ போடணும். ஆமா, ஹீட் பண்ணினே தான் போடணும். மீன் வாயில் பாத்தீங்கன்னா இப்படி ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை பண்ணிட்டீங்களா? இந்த வச்சுக்கணும். இப்போ அடுத்து நான் ஆனியன் கட் பண்ண போறேன். ஆனியன் தான் முக்கியமானது இது. ஏன்னா ஆனியன் பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு ப்ரோட்டீன். இது வந்து என்ன சொன்னா உங்களுக்கு, பொட்டேட்டோ சாப் நம்ம ஜிஞ்சர் இல்ல கார்லிக் ஏதாவது சொன்னல, இது வந்து அந்த ஒரு நம்ம டிஷ்ல வந்து ஒரு ப்ரோட்டீன் ஆட் பண்றது ஆகுது. அடுத்து கார்லிக். இந்த டிஷ் பேர் என்ன சார்? பொட்டேட்டோ சாப் கம் கார்லிக். பாத்தீங்களா, ஆயிலே இல்ல சார் இந்த டிஷ். ஆமா கண்டிப்பா. இது வந்து சின்ன பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ராலே இல்ல. இருந்து எல்லாரும் பெரியவங்கல இருந்து யார் வேணா சாப்பிடலாம். இப்ப சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் அமோக வரவேற்பு. கண்டிப்பா. இது என்ன சார் இந்த டிஷ்? இது பேர் வந்து கார்லிக் போட்டு நம்ம ஃப்ரை பண்றோம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இந்த தண்ணிலாம் நல்லா காயணும். அதுல காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு இமீடியட் ஆகும். கார்லிக் ஸ்மெல் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஸ்மெல். எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு ஸ்மெல். அது யூஎஸ் நோட் பண்ணினே வாங்க. நான் என்ன சொல்றது, அப்பதான் நீங்க அப்படியே நோட் டவுன் பண்ணினே வரலாம். ஏன்னா கொஞ்சம் டஃப்பான டிஷ் இது. இந்த லாஸ்ட் வீக்கோட ஒரு 2 நிமிஷம் இதாகணும். டிஷ் நம்ம பண்ணியாச்சு இன்னைக்கு. ஒரு 2 நிமிஷத்துல நம்ம பாக்கிறதுக்கே வாயினா ஊறுது சார். கண்டிப்பா. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல் பாத்தீங்கன்னா எவ்வளவு அருமையா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மெல் இது. இது வந்து அது ஒரு என்ன சொல்றது, கார்லிக்னா ஒரு பெரிய புரோட்டீன் இல்ல, அது மாதிரி கிடைக்குது இது. ஆமா சார். ஹீட் பண்ணோடனே அவனால சாஃப்ட் பண்ணணுமா சார்? ஆமா, ஹீட் ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நீங்க இது பண்ணிடலாம். இப்போ வந்து டிஷ் வந்து உங்களுக்கு சர்வ் பண்றேன். இது பிளேட்டா சார்? ஆமா இது வந்து பாருங்க நல்லா இருக்கு. சார் சம்மர் டேஸ்ட் வியூவர்ஸ், இந்த மாதிரி நீங்க டிஷ் சாப்பிட்டு மாட்டீங்க, சீக்கிரமா வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ண ரொம்ப நாங்க உங்க வரவேற்பு ரொம்ப எதிர்பார்க்கிறோம். போஸ்ட் நீங்க சாப்பிட்டு பாருங்க சார். நான் சாப்பிட்டு உங்களோட இது போஸ்ட்ல அனுப்புங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் அனுப்புங்க. அனுப்புங்க. கரெக்டா வந்துருக்கு. நான் எப்படி நினைச்சோம் அதே மாதிரி வந்துருக்கு. நீங்க போட்டது நீங்க சார் மிஸ்டேக். லாஸ்ட் வீக் நம்ம பண்ணல சார் டிஷ். அது சில பேர் இது கேட்டுக்காங்க சார், டவுட் கேட்டுக்காங்க. அதை கிளியர் பண்ணிடுவோமா சார்? அதுக்கு மட்டும் ஒரு குயிக் ரீகேப் எடுத்துடலாம். குயிக் ரீகேப். ஆமா, அது முக்கியம் சார். முதல்ல ஆனியனை போடுங்க. ஆனியன் நல்லா சாப் பண்ணிட்டு அப்புறமா இந்த வெங்காயத்தை வந்து உரிச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல போட்டு நீங்க ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கார்லிக் நல்லா இப்படி உரிச்சிட்டீங்க. கார்லிக் போட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. கார்லிக் போட்டு 2 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ண வச்சிட்டீங்கன்னா நல்லா காஞ்சிரும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஆமா, சூப்பரா இருக்கு சார் சாப்பாடு. தேங்க்யூ. நம்ம டவுட்டுக்கு போவோமா சார்? டவுட்டுக்கு போவோம் சார். நம்ம இருந்து சார் கோயம்பேடுல இருந்து மணி வந்தேன் சார். சொல்லுங்க. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, கோழில இருந்து முட்டை வந்து சார், முட்டையில இருந்து கோழி இருந்து கேட்டு காமெடியான கேள்வியா இருக்கு சார். இது பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து பல பேர் நோட்ல இந்த ஆன்சர் தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு முட்டையில இருந்து தான் கோழி வந்ததுன்னு சொல்றேன். நான் சார் கேட்டுக்கோங்க சார். மணி வந்தேன் சார், முட்டையில இருந்தா கோழி வந்துடும் நம்ம செஃப் சார் சொல்லிட்டாரு சார். நம்ம செகண்ட் நோட் போவோம் சார்.
சிக்கன் பிரியாணில 2 கிலோ எண்ணெய் ஊத்துனா 4 கிலோ எண்ணெய் ஊத்துனா எத்தனை பேர் சார் சாப்பிட முடியும்? அது மட்டும் கரெக்டா கேட்கறாங்க. எத்தனை ரேஷியோக்கு எவ்வளவு எண்ணெய் ஊத்தணும்? இப்ப 2 கிலோ எண்ணெய் ஊத்துனீங்கன்னா முக்கியமான சிக்கன்ல பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணில பாத்தீங்கன்னா நமக்கு கம்மி எண்ணெய் கம்மியா சிக்கன் கோழி டேஸ்ட் அப்சல்யூட்லி அது போயிடும். இப்ப எண்ணெய் கம்மியா ஊத்தீங்கன்னா நல்லா நிறைய பேர் சாப்பிடலாம். கொலஸ்ட்ரால் இருக்காது உங்களுக்கு. மெயின் அதுதான் கொலஸ்ட்ராலுக்காக தான் அது மெயினா பண்றது. நீங்க வந்து 2 கிலோ எண்ணெயை ஊத்திக்கணும். நீங்க அற்புதமான பதில் சார். சார் நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன சார் என்ன சமைக்க போறோம்? ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அவங்க கேட்டுனே இருக்காங்க சார். ஃபோன் கால்ஸ் நிறைய அதிகமா இருக்கு. நீங்க நெக்ஸ்ட் வீக் நம்ம முறை பேச சொல்லுங்களேன். நெக்ஸ்ட் வீக் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது கார்லிக் சாசேஜ். கார்லிக் சாசேஜ் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ் வண்ணன் ஞானப்பழம். நன்றி.